வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் நேருக்கு நேர் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி மோதல். தமிழக சட்டசபையில் 2026-27 ஆண்டுக்கான திருத்திய பொது பட்ஜெட் மற்றும் வேளாண்மை பட்ஜெட் ஆகியவற்றின் மீதான பொது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை முன்னாள் அமைச்சரும் திமுக MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வச்சார். இந்த விவாதத்தின் மீது அமைச்சர்களும் எதிர்க்கட்சி MLAக்களும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது அவை முன்னவரும் தாவேக அமைச்சருமான செங்கோட்டையனுக்கும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நாங்கள் கேட்கிறது ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்ற ஒரே கேள்விதான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. நீங்கள் இதுவரை முதல்வராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கினீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார் என்பதே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். 2020 26 காலகட்டத்தில் தற்போது பல்வேறு மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. கூலி உயர்வுக்கு ஏற்படுகிறது, உர விலை மாறுபடுகிறது. டீசல் விலை அன்று 66 ரூபாய் இருந்தது, இன்று 100 ரூபாய் ஆகிவிட்டது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிறீர்களே தவிர அன்றைக்கு என்ன லாபம் கிடைத்ததோ அதே லாபம்தான் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. புதிய செய்தி எதுவும் இல்லை, பொருந்துகிற மாதிரி சொல்லுங்க. கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. உரவிலை ஏறிவிட்டது, கூலி ஏறிவிட்டது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்றிருப்பது கூடுதலான மானியத்தை ஏற்றிருக்கிறோமோ இல்லையா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதை தவிர இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அதனால் தான் ஏற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்காது. அதே போல உங்களுக்கு தெரியும், உரப்பற்றாக்குறை வரும்போது தமிழ்நாட்டின் உரம் எங்கும் கிடைக்காத நிலையிலும் கூட அன்றைக்கு இதே மானியத்தை தான் உயர்த்தினோம் என்பதை புரிந்து கொண்டால் சரி. மேலும் விவசாய பிரச்சனை தொடர்பாக அதிமுக போராட்டம் அறிவிச்சிருக்கு. அதில் சென்னையை தவிர என்று வரும் நமது உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் இருப்பதால் A to Z இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கற்றுக்கொள்வார். இப்போது அவருக்கு தெரியவில்லை நடப்பாண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு இடும் அடி உரம் ஒரு மூட்டை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று. 650 உயர்ந்திருக்கிறது என்று, ஒரு மூட்டை யூரியா 200 உயர்ந்திருக்கிறது. நடவு நடுவதற்கு உள்ளூரில் ஆள் கிடைப்பது இல்லை. நடவு நட வேண்டுமென்றால் இயந்திர நடவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் மேற்கு வங்கத்தில் இருந்து ஆள் வரணும். மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்திருக்கு. டீசல் 105 110 ரூபாய் ஆகிவிட்டது. பூச்சி மருந்தும் உயர்ந்திருக்கிறது. விவசாயிகளின் நிலை கண்ணீர் விடும் அளவிற்கு உள்ளது. ஈரோட்டில் உங்களுக்கு பணப்பயிர் இருக்கிறது என கூறியிருக்கிறார்.